ஆடி மாத அம்மன் வழிபாட்டில் சென்னையில் இருக்கிற முக்கிய 3 கோவில்களை பக்தி பண்ணலாம். தலைநகரம் சென்னை, தமிழ்நாட்டுக்கு அன்னை. அங்கே இருக்கும் 3 கோவில்கள். கடலோர சிறிய மீனவ கிராமம் சென்னை. அங்கே இருந்த அம்மா சென்னியம்மன். பின்னர் ஆங்கிலேயர் கோட்டை கட்டினோடனே அதுக்குள்ளே அவள் போனதுனால கோட்டையம்மன். பின்னர் ஆங்கிலேயரின் வேண்டுகோளுக்கு இணங்க தம்பு செட்டி தெருவில் அவளை கோவில் கட்டுறாங்க. அவள் தான் நம்முடைய காளிகாம்பாள். யாதுமாகி நின்றாய் காளின்னு பாரதியார் சொன்ன காளிகாம்பாள். காளினாலே உக்கிரமாக இருக்கணும், ஆனால் இவள் ரொம்ப சாந்த சுரூபியாக பாசமங்குசம் ஏந்தி அபயவரத ஹஸ்தத்துடன் தாமரை மலர் வைத்து கொண்டு ஒரு காலை தொங்கவிட்டு ஒரு காலை மடித்து அவள் முன்னால் மகாமேரு இருக்கும். அந்த சென்னையின் காவல் தெய்வம் காளிகாம்பாள் தான். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவளுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடக்கும். இந்தியாவிலே இவளுக்கு மட்டும்தான் வெங்கல கிங்கிணி தேர் இருக்கிறது சிறப்பு. அடுத்தது மயிலே கோயில் கொண்டால் முண்டக கன்னியம்மா. முண்டகம்னா தாமரை. தாமரை போன்ற கண்களை உடையவள். இவளுக்கு 3 நிலை ராஜகோபுரம். ஆனால் இவளுடைய கருவறை தென்னங்கீற்றாலானது. எளிமை விரும்பி வெம்மையை தணிக்க தென்னங்கீட்டின் கீழே இருக்கிறாள். இவளுக்கு பின்னால் கல்லால மரம் இருக்கிறது, அதாவது விழுதுகள் இல்லாத ஆலமரம். கோவிலில் அரச மரம் உண்டு, பெரிய வேப்ப மரம் உண்டு. அப்படியே பக்தர்களின் அத்தனை ஆசைகளையும் நிறைவேற்றி தருபவள் முண்டக கன்னியம்மன். அடுத்தது மாம்பலம் தீநகர் தியாகராய நகரில் இருக்கக்கூடிய முப்பாத்தம்மன். முன்பு இது விளைநிலம், முப்போகம் விளைந்திருக்கிறது. அங்கே புற்றூர் விளை இவள் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறாள். முப்போகத்தம்மன்கிறது தான் மருவி முப்பாத்தம்மன் ஆனது. இந்த முப்பாத்தம்மன் கோவிலில் கருவறையை சுற்றி இருக்கும் பிரகாரம் சிறிய பிரகாரம். அதை 108 முறை சுற்றி வந்தால் நினைத்தது நிறைவேறும்னு நம்பிக்கை. இந்த முப்பாத்தம்மன் கோவிலை நம்ம சிகப்பு ரோஜாக்கள் கமலஹாசன் ஸ்ரீதேவி கல்யாணம் அங்கே நடக்கிறது. ஸ்ரீதேவி அங்கே தான் போய் அந்த சிலை அம்மன் சிலையெல்லாம் வாங்கிட்டு வருவாள். அந்த கோவிலுக்கு அடிக்கடி போகிற மாதிரி காட்டுவாங்க. இந்த 3 கோவில்கள் மிகவும் முக்கியமான கோவில்கள். சென்னை நகரின் மையப்பகுதியில் இருக்கும் அம்மன் கோவில்கள். ஆடி மாத அம்மன் வழிபாட்டில் இந்த வடசென்னை காளிகாம்பாள், மயிலாப்பூர் முண்டக கன்னியம்மன், மாம்பலம் முப்பாத்தம்மனை பக்தி செய்தோம். ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகு எங்குமாய் நிற்பாள், அனைத்தையும் நீங்கி நிற்பாள். ஊர் மாறி பேர் மாறி கருமாறி உருமாறி ஒன்றே ஓம் சக்தி என உரைக்கும். ஓம் சக்தி பராசக்தி.